மல்கியா 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனையின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்றீர்கள். கர்த்தர் இந்த நாட்களில் நம்மளை பார்த்து கேட்குற காரியம்தான், என்னுடைய நாமத்தை நீங்கள் எதுக்கப்பா அசட்டை பண்ணிடுங்க, நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கேங்கிற விதமாக நம்மளை பார்த்து கேட்குறார். எந்த காரியத்தின் நிமித்தமாக நாம் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம் என்கிறத யோசித்து பார்த்தா, நம்ம செய்கிற பாவத்தின் நிமித்தமாக. எதுனா நம்ம பாவம் செய்யாதபடிக்கு பிழைத்திற்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். சிலுவையிலே அறை உண்டாங்க. நம்ம திரும்ப பாவம் செய்கிறது நிமித்தம் நம்ம அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணுறோம். புதிய ஏற்பாடின்படி ஒரு பெண்ணை தவறான நோக்கத்தோடு பார்க்கிறதே உபச்சாரத்துக்கு சமமானதான். 10 கற்பனைகள் சொல்லப்பட்டு கொலை செய்யாதிருப்பாங்க. இந்த நாட்களில் எப்பேற்பட்ட பயங்கரமான கொலைகள் நடந்திருக்கு. பார்க்கல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட காஷ்மீரில் நடந்த கொலை துணிகரமாக நடந்திருக்கு. எத்தனை கொலைகள், அது மட்டும் இல்லை, எத்தனையோ கொலைகள், எத்தனையோ பெண்களுக்கு விரோதமான பாலியல் வன்கொடுமைகள். இந்த மாதிரிப்பட்ட மீறுதல் நிமித்தமாக தான் நாம் கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறோம். ஒன்றும் இல்லைங்க, கர்த்தரை அறியாதவர்கள் செய்கிறாங்க, ஓகே. கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாவது இதே மாதிரிப்பட்ட காரியங்கள் வீட்டில் இருப்போம், சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, கேட்க மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியுங்கிற விதமாக பேசுவோம். தவறான பழக்கத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கும். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்கிற நாமளாது இதே மாதிரிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விலக்கி கர்த்தரை அசட்டை பண்ணாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வாழ நம்மளை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய, நன்மையான காரியங்கள் படி நடக்க கிருபை தருவாராக. ஆமென்.